நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல டாக்டர் சாமுவேல் ஜான்சன். ஏஜ் ஆஃப் ஜான்சன் ஏன் அந்த பெயர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அந்த காலகட்டத்துல மிக முக்கியமான ஒரு எழுத்தாளராக முத்திரை பதித்தது ஜான்சன் தான். ஏஜ் ஆஃப் போப், நியோ கிளாசிக்கல் இந்த மாதிரி காலகட்டத்திற்கு பின்பு அகஸ்டன்ஸ் ஏஜினுடைய இறுதி காலகட்டத்தை ஆண்டுவது ஜான்சன், டாக்டர் சாமுவேல் ஜான்சன். அப்படின்னா ஏன் அவர் இந்த அளவுக்கு ஃபேமஸ் சார், என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பாடத்துக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடலாம். ஹி வாஸ் த பயோகிராஃபர் ஆஃப் 52 ரைட்டர்ஸ். இது ஞாபகம் இருக்கட்டும். 52 கவிஞர்கள் அல்லது எழுத்தாளர்களுடைய வாழ்க்கையே உலகத்துக்கு சொன்னவர். இப்ப நாம மில்டன் ஆஹா ஓஹோன்னு பேசுறோம். இத்தனை வயசுல அவர் கண்ணு போச்சுது, இத்தனை வயசுல அவர் இதை எழுதினாரு. இதுக்கெல்லாம் அதை தொகுத்து நமக்கு ஒரு கலெக்ஷனா தொகுத்து எடுத்து வழங்கினது டாக்டர் சாமுவேல் ஜான்சன். ஸோ மற்றவங்களுடைய வாழ்க்கையை உலகத்துக்கு காமிச்சவர் ஜான்சன். 1709 to 1784 இந்த இயர் ஞாபகம் இருக்கட்டும். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ஏஜ் ஆஃப் ஜான்சன் அல்லது ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன், ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டினுடைய எண்ட் என்னன்னு கேட்பாங்க. சில சோர்சஸ்ல 1798 கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அதை லிரிக்கல் பேலட்ஸ்னுடைய பப்ளிகேஷன். ஸோ அதுல இருந்து ரொமான்டிக் ஏஜ் தொடங்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஏஜ் ஆஃப் சென்சிபிலிட்டி தான். அதாவது ரெண்டு மிக்ஸ் ஆன ஏஜ் இது. ஏஜ் ஆஃப் நியோ கிளாசிக்கல் பீரியட்னுடைய ஸ்டைலும் உள்ள இருக்கும், ரொமான்டிக்னுடைய ஸ்டைலும் இந்த ஜான்சனுடைய காலகட்டத்தில் உள்ள இருக்கும். ஜான்சன் எதை ஃபாலோ பண்ணுவார் அப்படின்னா நியோ கிளாசிக்கல் ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுவார். ஆனா இவர் கூட இருக்கக்கூடிய மற்ற ரைட்டர்ஸான பிளேக்கு அந்த மாதிரி குரூப் எல்லாம் ரொமான்டிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. தென் பாத்தீங்கன்னா கிரேவியார்ட் போயிட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும். அவன் ஒரு வித்தியாசமான ஸ்டைல்ல போவான் இந்த ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல. இப்படி ஒரு மாற்றத்துக்கு உண்டான காலகட்டம் இது. இதுல தனியாக பெரிய ஆளா தெரிஞ்சவர் ஜான்சன். poet, essayist, moralist, literary critic, biographer, editor and lexicographer. Lexicographer, we know that one who compiles the dictionary, we call him as lexicographer. ஓகேங்களா? தென் இவர் ஆங்கிலிக்கனிசத்தை சார்ந்தவர். பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு பாத்தீங்கன்னா டோரி. ஜார்ஜ் தி தேர்டு கிட்ட இருந்து 300 பவுண்ட் பென்ஷனா வாங்கியிருக்கிறார். இன்னொரு இதுல ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு எதிர்மறையான ஒரு தாட் என்னன்னா, ஜார்ஜ் தி செகண்ட ஜான்சன் முழுமையாக எதிர்த்தார். அவருடைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணவர் ஜான்சன். ஆனா அடுத்த தலைமுறை ஜார்ஜ் தி தேர்டு கிட்ட இருந்து 300 ரூபாய் பென்ஷன் வாங்கியிருக்கிறாரு. இதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கும். வெதர் ஜார்ஜ் தி தேர்டும் செகண்டும் வேற வேற பார்ட்டியை சார்ந்தவங்களா, டோரியா, விக்ஸா அப்படிங்கிறத ஜஸ்ட் சர்ச். அதே மாதிரி இந்த டாக்டர், why he was called டாக்டர் சாமுவேல் ஜான்சன், அதையும் கொஞ்சம் கண்டுபிடிங்க. ரைட், 2 ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தென் இவர் என்ன சொல்றாங்கன்னா, மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. மேன் ஆஃப் லெட்டர்ஸ் ஏன் அப்படிங்கிறதுக்கான பதில் பின்னாடியே வரும். ஸோ ஒன் ஹூ ரைட் ஃபார் ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ், அவங்கள மேன் ஆஃப் லெட்டர்ஸ், லெட்டர்ஸ்ங்கிற ஃபார்மேட்ல தான் எழுதி வைப்பாங்க. ரைட். ஸோ அதனால அவர் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. அவருடைய ப்ரொஃபஷன் பாருங்க, ஒர்க் as a டீச்சர். பின்னால லண்டனுக்கு போறாரு. லண்டன்ல he worked for ஜென்டில்மேன்ஸ் மேகசின். ஓகே, ஏற்கனவே நம்ம மேன் ஆஃப் லெட்டர்ஸ்னு பார்த்தோம். பாருங்க, அவர் எதுக்கு எழுதுறாரு அப்படின்னா ஜென்டில்மேன்ஸ் மேகசினுக்கு எழுத ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் அவருடைய முக்கியமான தொடக்க காலகட்டத்தில் இருந்த விஷயம். அவருடைய எண்ட் 1784ல he was buried in வெஸ்ட்மின்ஸ்டர் அபே. ஓகே, why வெஸ்ட்மின்ஸ்டர் அபே called போயட்ஸ் கார்னர் அப்படிங்கிறத சொல்லுங்களேன். எதற்காக வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயை நாம போயட்ஸ் கார்னர்னு சொல்றோம்? தென் அடுத்தது முக்கியமான ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படின்னா, ஜான்சன் எல்லாருடைய வாழ்க்கையை பத்தி எழுதினாரு. ஜான்சனுடைய வாழ்க்கையை பத்தி எழுதுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஒரு ஃப்ரெண்டு ஜேம்ஸ் பாஸ்வெல். ஜேம்ஸ் பாஸ்வெல் 1791ல இந்த ஒர்க் வெளிவருது, த லைஃப் ஆஃப் சாமுவேல் ஜான்சன். ஜான்சனை பத்திர பயோகிராஃபியை பாஸ்வெல் எழுதுறாரு. பாஸ்வெல் ஒரு ஃப்ரெண்டு ஜான்சனுக்கு. ஜான்சன் தன்னுடைய ஃப்ரெண்டான ஜேம்ஸ் பாஸ்வெலுடைய பயணம் பத்தி எதுல சொல்றாருன்னா, ஜேர்னி டு த வெஸ்டர்ன் ஐலாண்ட்ஸ் டு ஸ்காட்லாந்து.
சரிங்களா? ஸ்காட்லாண்டுக்கு தன்னுடைய நண்பன் கூட பயணித்தது எப்படி இருந்தது? அப்படிங்கிறத தன்னுடைய இது வந்து யாருடைய ஒர்க் அப்படின்னா, ஜான்சனுடைய ஒர்க். இதுல சொல்றாரு. ஜேம்ஸ் பாஸ்வெல் எதுல ஜான்சன் பத்தி சொல்றாருன்னா, அவருடைய 1791 ஒர்க்கான த லைஃப் ஆஃப் சாமுவேல் ஜான்சன். முக்கியமான ஒர்க் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்துப்போம். ஜான்சனுடைய மிக முக்கியமான ஒர்க் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப் ஆஃப் மிஸ்டர் ரிச்சர்ட் சாவேஜ். இது வந்து தொடக்க காலகட்டத்துல அவர் பண்ண ஒர்க். லண்டன், த போம், த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ் அண்ட் த பிளே ஐரன், ஒன்லி பிளே. ஓகேங்களா? இது ஞாபகம் இருக்கட்டும். ஸோ ஐரன். ஸோ இது இப்படி இந்த ஒத்தையா இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு பெரிய பொயட்டா இருப்பாரு. ஒரு வேர்ட்ஸ்வொர்த்துடைய நாவல் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு வேர்ட்ஸ்வொர்த்த பொயட்டா தானே தெரியும். அவர் என்னைக்கு நாவல் எழுதினாருன்னா, ஒரு நாவல் எழுதி வச்சிருப்பாரு. அப்ப அதெல்லாம் நம்ம கத்துக்க வேண்டியது அவசியம். ஜான்சனுடைய டிக்ஷனரி 1755 இதெல்லாம் அட்டப்பழைய கேள்விகள். சரிங்களா? பிஜிடிஆர்பியோ இல்ல நெட் செட் பொறுத்தவரை இது திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. 1755 ஒரு ரொம்ப இளகிய மனசுக்காரங்க ஒரு கேள்வி எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த கேள்வி கண்டிப்பா ஒரு ஓப்பன் டைப் கொஸ்டின்ல இருக்கும். அவருடைய பின்னாள்ல லேட்டா எழுதின ஒர்க்ஸ் பாருங்க. த பிளேஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர். அதாவது ப்ரிஃபேஸ் எழுதியிருப்பாருப்பா எல்லாத்துக்கும். த ஹிஸ்டரி ஆஃப் ராசல்ஸ், த பிரின்ஸ் ஆஃப் அபிசினியா. ஒன் மோர் பாயிண்ட். ஒரே பிளே ஐரின் இல்லைங்களா? மேல பார்த்தோம். ஒன்லி நாவல் த ராஸ்லர். ராஸ்லர்ஸ், த ராஸ்லர். ஐரின், ராஸ்லர். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஜான்சன், ஐரின், ராஸ்லர். ஏதாவது ஒரு கோட் வேர்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்லி, ஐரின், ராஸ்லர். ஜான் சன். சன் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. சன் அண்ட் லாஸ். சன் அண்ட் லாஸ் அப்படி வச்சுக்கோங்க. சன் லாஸ். இப்படி ஏதாவது ஒரு கோடு வேர்டை நீங்களே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வேணா வச்சுக்கலாம். ஒரே, இரே அப்படிங்கிற சவுண்ட் கேக்குதுங்களா? ஒரேன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பிளே, ராஸ்கல், ஜான்சன், ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு மனசுக்குள்ள பதிகிற அளவுல ஏதாவது ஒரு கோட் வேர்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. தட்ஸ் எனஃப். தென் அடுத்தது மிக மிக முக்கியமான ஒரு ஒர்க். அதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைஃப்ஸ் ஆஃப் தி மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் போயட்ஸ். இதுதான் பயோகிராபி. 52 போயட்ஸ். மொத்தம் எத்தனை? 52 போயட்ஸ். மில்டன் பீயிங் ஓல்டஸ்ட். மில்டன் தான் அதுல இருக்கிறதுல ஓல்டஸ்ட். which is a collection of biographies and the evaluations of 17th and 18th century poets. 17 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த எழுத்தாளர்களுடைய வாழ்க்கை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த கண்டென்ட் பேஜ் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஆப்ரஹாம் கூலி, டென்ஹம், மில்டன், பட்லர், ரோஸ்மேன், ஆட்வே, வாலர், ஸ்டெப்னி, பிலிப்ஸ், வால்ஷ் இப்படிங்கிற அப்படி ஃபர்ஸ்ட் வால்யூம்ல போயிட்டே இருக்குது. சரிங்களா? இதுல இந்த ஆப்ரஹாம் கூலியில தான் ஜான்சன் எழுதுறாரு. அவருடைய வாழ்க்கையை பத்தி எழுதும்போது அதுல மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ டிரைடன் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத கொண்டு வருவார். ஓகேங்களா? கூலியை பத்தி டிரைடன் சொல்லும் போது, இந்த அப்ரஹாம் கூலி வந்து எந்த குரூப்பை சார்ந்தவர்? மெட்டாபிசிக்கல் பாயிண்ட சார்ந்தவர். அதனுடைய ஹெட் வந்து டன்னு. தி அஃபெக்ட்ஸ் மெட்டாபிசிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவார். இதுல இந்த அப்ரஹாம் கூலியினுடைய பயோகிராபி பத்தி பேசும்போது தி எஸ்ஸே, பேம்ப்ளெட் அண்ட் பீரியாடிக்கல். ஒரு ப்ரோஸ் ரைட்டர் மாதிரி. ராம்ப்லர் அகைன் பீரியாடிக்கல். சரிங்களா? இதுல 208 ஆர்டிகல் போட்டிருக்கிறாரு. 52 52 56ல த லிட்டரரி மேகசின் ஆர் த யூனிவர்சல் ரிவ்யூ எல்லாமே ஜேர்னல் தான். ஸோ டோன்ட் வரி அபவுட் அதை. இது ஒரு புத்தகமா நீங்க எடுத்துக்க வேண்டியதுதான். அப்புறம் ஐட்லர், ஐரின் அப்படின்னா அவருடைய ஒன்லி பிளே. ஐட்லர் அப்படின்னா அவருடைய ஜேர்னல். ஜேர்னி டு த வெஸ்ட் ஐலாண்ட் ஆஃப் ஸ்காட்லாந்து. இதுல தான் நமக்கு வந்து போஸ்வெல் பத்தி அவர் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? ஸ்காட்லாண்டுக்கு பயணம் பண்ணதுல தான் அவருடைய ஃப்ரெண்டான போஸ்வெல் பத்தி குறிப்பிட்டிருக்கிறாரு. த பியூட்டிஸ் ஆஃப் ஜான்சன், த அட்வென்ச்சரர். இதெல்லாம் வீக்லி வரக்கூடியதா இல்ல பை வீக்லியா இப்படிங்கிற கொஸ்டின்ஸும் நெட் எக்ஸாமினேஷன்ல வந்திருக்குது. சரிங்களா? ரொம்ப ரேரா இந்த கேள்விகளும் வந்திருக்குது. டேக் நோட்டை எடுத்து வைங்க. போய்ட்ரிஸ்.
மெசையா. அலெக்சாண்டர் போப்னுடைய மெசையாவை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். அலெக்சாண்டர் போப் தான் இது. அவருடைய ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு மெசையாவை. இங்கிலீஷ் 1728 1738ல லண்டன் இந்த நகரத்தை பத்தி எழுதுறாரு, அரசியல் சூழ்நிலைகள் பத்தி எழுதுறாரு. 1749 த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷன்ஸ். இந்த லிஸ்ட் நான் எதுக்கு கொடுக்குறேன்னா ஒன்லி ஃபார் யுவர் chronological ஆர்டர் பர்பஸ். சரிங்களா? ஏற்கனவே நம்ம தனியா முக்கியமான விஷயங்கள்னு பேசிட்டோம். இனி 1-2 ஒர்க்கை பத்தி டீடைல்டா பார்ப்போம். பட் எனிஹவ் இந்த லிஸ்ட் கொடுக்கறதுக்கான காரணம், நீங்க அழகா நோட்ஸ் இருக்கும்போது இதை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, இயர் வைஸ் தானே நம்ம கொடுத்துருக்கிறோம். 28, 38, 49 அப்படின்னு கொடுத்துருக்கறனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, chronological ஆர்டர்ல படிச்சு வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். The Vanity of Human Wishes, Irene 49, Voyage to Abyssinia by Jerome Lofo. ஓகே, பிரெஞ்சுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறார் இந்த ஒர்க்கை. மெசையா போப்பு கிட்ட இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டது லாட்டின்ல. லைஃப் ஆஃப் மிஸ்டர் ரிச்சர்ட் சாவேஜ் 1744. அடுத்தது பாருங்க, 44ல ரிச்சர்ட் சாவேஜ் பாருங்க. 45ல மிஸ்செலனியஸ் அப்சர்வேஷன் ஆன் த ட்ராஜடி ஆஃப் மேக்பெத். இவர் ஷேக்ஸ்பியரை பத்தியே ஷேக்ஸ்பியருடைய எல்லா பிளேஸுக்கும் ஒரு ப்ரிஃபேஸ் கொடுத்திருக்காரு. ஐ ஹோப் பாலிடெக்னிக் டிஆர்பில ஜான்சனுடைய இந்த ஒர்க் அவைலபிள். சரிங்களா? அதனால நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இதை ஒரு வாட்டி இதனுடைய சம்மரி படிச்சிட்டீங்கன்னா ஷேக்ஸ்பியர் பத்தின ஒரு பெரிய புடிமானம் உங்களுக்கு வந்துடும். அவருடைய 37 பிளேலையும் நீங்க கிங்கா மாறிடலாம். எது எது முக்கியம் அப்படின்னு ஜான்சன் அங்கங்க கோடு போட்டு காமிச்சிருப்பாரு. அதனால இந்த ஜான்சனுடைய ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் எல்லா 37 பிளேக்கும் ப்ரிஃபேஸ் இருக்கும். அப்போ அதை படிச்சுக்கிட்டீங்கன்னா பாலிடெக்னிக்கும் ப்ரிப்பேர் ஆன மாதிரி இருக்கும். சேம் வே நீங்க நெட்டுக்கும் என்ன ஆயிடலாம், அதே பேரலா நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆயிடலாம். ஓகேங்களா? ஃபைன். தென் ப்ரொபோசல்ஸ் ஃபார் பிரிண்டிங் பை சப்ஸ்கிரிப்ஷன் த டிராமாட்டிக் ஒர்க்ஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1756ல. அகைன் ஷேக்ஸ்பியர், இங்கே மேக்பெத்தை மட்டும் கரெக்டா ப்ரிஃபேஸ் டு த பிளேஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1765. இதுதான் நான் சொன்ன பாலிடிஆர்பில அவைலபிளா இருக்கக்கூடிய ஒர்க். அதனால நீங்க நம்பி படிங்க. தென் அவருடைய லிட்டரரிய தாண்டி லாங்குவேஜுக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணது பாத்தீங்கன்னா ப்ரிஃபேஸ் டு a dictionary of the English language, a dictionary of the English language. ஓகேங்களா? இந்த ரெண்டும் தான், இதுதான் முக்கியம். டிக்ஷனரி எந்த இயர்ப்பா? 1755 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நாவல் அப்படின்னா த ஹிஸ்டரி ஆஃப் ராசல். இப்ப பார்த்தோம், முக்கியமான ஒர்க் பார்க்கும்போது பார்த்தோம் ஹிஸ்டரி ஆஃப் ராசல் நாவலா. சரிங்களா? நாவலும் இல்ல, நாவல், நாவல்லா. சரிங்களா? இந்த சின்ன ஒரு குட்டி வேர்ஷனா இருக்கும், அவ்வளவுதான். பிரின்ஸ் ஆஃப் அபிசீனியா. ஏற்கனவே ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். திரும்பி ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திப்போம். ஜான்சனுடைய ஒன்லி பிளே, ஒன்லி நாவல் அப்படின்னா எதெல்லாம்ப்பா? ஒரே அப்படின்னா ஐரின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஒரே ராஸ்கல், ராசல்லா. ஓகே, நாவலா அப்படின்னா ராசல்லா, அண்ட் ஒன்லி பிளே அப்படின்னா ஐரின். ரெண்டுக்கான இயர் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்காங்க. சரி, இனி இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த ஒர்க்ல 1-2 விஷயங்கள்ல இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அந்த ஒர்க்ஸை மட்டும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிப்போம். லண்டன் ஹோம் இல்லைங்களா? 1738ல வருது. மொத்தம் கொஞ்சம் ஒரு மீடியம் லெவல் ஆஃப் போயம் இது. 237 லைன்ஸ் வச்சிருக்காங்க. சரிங்களா? 237 லைன்ஸ். ஏன்னா இவருடைய ஸ்டைல் வந்து அது பொயட்ரின்னு சொன்னாலும் இவருடைய எல்லா ஒர்க்குமே ஒரு ப்ரோஸுக்கான ஒரு தர்ஸ்ட் தான் கொடுக்கும். சரிங்களா? நீங்க லண்டன் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இட் கிவ் டேஸ்ட் ஆஃப் ப்ரோஸ். ஒரு உரைநடையினுடைய ஒரு ஸ்டைல்ல தான் இது எழுதப்பட்டிருக்கும். இட் இஸ் இமிடேஷன் ஆஃப் த தேர்ட் சட்டையர் ஆஃப் ஜுவானல். இந்த ஜுவானல் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஒரு லாட்டின் போயட். அதாவது ஏடியினுடைய தொடக்க காலகட்டம், கிபியினுடைய தொடக்க காலகட்டத்துல வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுற ஒரு கவிஞர். அவர் என்னன்னா சட்டையர் நிறைய எழுதியிருக்கிறாரு, ஏகப்பட்ட சட்டையர் எழுதியிருக்காரு. அந்த சட்டையர்ல தேர்டு சட்டையரை இமிட்டேட் பண்ணி இந்த லண்டன் போயத்தை ஜான்சன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஞாபகம் இருக்கட்டும். இவருடைய வேற 2-3 சட்டையர்ஸையும் ஜான்சன் இமிட்டேட் பண்ணியிருக்கிறார். ஓகே, இது ஞாபகம் இருக்கட்டும். ஜுவானல் அப்படிங்கிறவர் வந்து ஒரு லாட்டின் போயட். கிபி அதனுடைய ஏடியினுடைய தொடக்க காலகட்டத்தில் வாழ்ந்தவர். அவருடைய சட்டையர்ஸ் நிறைய இருக்குது. அதுல தேர்டு சட்டையரை எடுத்து
தலைவரை லண்டன் போயத்துக்கு இமிட்டேட் பண்ணியிருக்கிறாரு. அதனுடைய மெயின் கேரக்டர் பாருங்க, எக்ஸ்பிரஸ் பை கேரக்டர் சாட் அண்ட் ஹி டிசைட்ஸ் டு லீவ் லண்டன் ஃபார் வேல். லண்டனுக்கு உள்ள வந்தாரு, வந்த அப்புறம் தான் ஒர்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாரு அப்படின்னு எல்லாம் சொன்னோம். ஆனா இப்ப எங்க பண்றாரு? லீவ் லண்டன் ஃபார் வேல். போப் அலெக்சாண்டர் போப் வந்து ஜான்சனை பிரைஸ் பண்ணாரு. ஏன் அதுக்குன்னா, தன்னுடைய ஒர்க்கான மெசையாவை வந்து இவர் என்ன பண்ணாரு? டிரான்ஸ்லேட் பண்ணாரு இல்லைங்களா? லாட்டின்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அதே மாதிரி லண்டனையும் ரொம்ப நல்லா நீ எழுதியிருக்கிற அப்படின்னு தன்னுடைய கண்டெம்பரரி இல்ல ஒரு லிட்டில் ஜூனியரான ஜான்சனை அலெக்சாண்டர் போப் பிரைஸ் பண்றாரு. எந்தெந்த ஒர்க்குக்கெல்லாம் போப் ஜான்சனை பிரைஸ் பண்ணாரு அப்படின்னா, ஒன்னு அவருடைய மெசையா, இன்னொன்னு லண்டன். இந்த 2 ஒர்க்குக்காகவும் பிரைஸ் பண்றாரு. The poem describes the various problems of London: crime, corruption, squalor of the poor. ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ண மாதிரி ஜார்ஜ் தி தேர்டு கிட்ட இருந்து எவ்வளவு பண்டுப்பா அவருக்கு வந்து பென்ஷனா கிடைச்சது? அரசாங்கத்துக்கிட்ட இருந்து, ஜார்ஜ் தி தேர்டு கிட்ட இருந்து, 3வது ஜார்ஜ் கிட்ட இருந்து. ரைட் ஆன்சர். இங்க பாருங்க, கரப்ஷன் ஆஃப் த கோர்ட் ஆஃப் ஜார்ஜ் தி செகண்ட் தலைவர் போக்கஸ் பண்ணியிருக்காரு. ஜான்சன் டோரியை சார்ந்தவர், ஜார்ஜ் தி செகண்ட் எந்த கட்சி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணு. ஸோ லண்டன் போம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லண்டன் போயத்துல இருந்து 2 லைனை கொடுத்தெல்லாம் கேட்க போறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஹார்டான பீஸ். அதனால நீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, தெளிவா இருந்துக்கணும். லண்டன் பத்தி பேசுது, ஜார்ஜ் தி செகண்டுடைய கரப்ஷனான ரூலிங் பத்தி பேசுது. இந்த லண்டன் போயத்துக்காக போப் என்ன பண்ணியிருக்காரு? ஜான்சனை பிரைஸ் பண்ணியிருக்கிறாரு. இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா போதும். Then the vanity of human wishes. ஓகே, ஒரு பொசுங்கிறது. இட் இஸ் த இமிடேஷன் ஆஃப் 10th satire. லண்டன் 3rd satire. vanity of human wishes பாத்தீங்கன்னா 10th satire of Juvenal. It was published a work which includes his name on the title page. டைட்டில் பேஜ்ல ஜான்சன் தான் பப்ளிஷ் பண்றாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ எனக்கு ஆன்சர் பண்ணுங்களேன். அதாவது லிரிக்கல் பேலட்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் 1798ல வெளிவருது. இதனுடைய அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல எந்த ஆதருடைய பேர் இருந்தது? வேர்ட்ஸ்வொர்த்தா, கால்வின்ஸா? ரைட் ஆன்சர். poem Vanity of Human Wishes focuses human futility and humanity's quest after greatness like Juvenal, but concludes that Christian values are important to living properly. மனுஷன் நிறைய ஆசைப்படுவான், நிறைய அடையணும் அப்படின்னு இந்த ஒரு பொய்யான ஒரு மாயையான வாழ்க்கையில எல்லாமே ஏம் பண்ணுவான். பட் இறுதியில் எதுதான் மேலோங்கி நிக்கணும் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ அந்த மதிப்புகள் தான். ஒரு கிறிஸ்டியனுங்கிறவன் இப்படிதான் இருக்கணும், சிம்பிளா இருக்கணும், இப்படிதான் அவனுடைய வாழ்க்கை அமையணும். ஜீசஸ் சொன்ன மாதிரி ஒரு கணத்துல இருந்தால் மறுகணத்தை காமிக்கணும். ஆனா நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்குது? மாறி மாறி சண்டையை போட்டு இருக்காங்க. 2 மதங்களும் இல்ல, எல்லா மதங்களுமே அப்படிதான். விட்டு கொடு, பொறுமையாயிரு, சகோதரத்துவத்தை பேணு, அன்பை பேணுன்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஒருவேளை என்னது அந்த வேல்யூ ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு உரைக்கிற அளவுல எழுதின ஒர்க் தான் தி வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ். ஸோ இந்த போப் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபைனலா கன்க்ளூட் பண்றது, கிறிஸ்டியன் வேல்யூஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு லிவிங் ப்ராப்பர்லி. நிம்மதியா வாழணுமா? கிறிஸ்தவ மதிப்புகளை உன்னுடைய வாழ்க்கையில செலுத்த ஆரம்பி. பிலாசபி ஓவர் பாலிடிக்ஸ், அதுதான் உண்மை. அரசியல் தாண்டி இந்த லண்டன் போயம் அரசியல் பத்தி பேசிச்சுது. இது அதை தாண்டி யாரையும் குறை சொல்லாம காமனா உலகத்துல நல்லபடியா வாழ்றதுக்கு ஆசையை மறந்து துன்பத்தை விடுத்து நீங்க இறைவனடி நீங்க சேரணும். அதாவது செத்து போகணும்னு சொல்லல, இறைவனுடைய சரணாகதியை அடையணும் அப்படின்னு சொல்றது. வால்டர் ஸ்காட் அண்ட் டிஎஸ் எலியட் 2 பேருமே பயங்கரமான கிரிட்டிக். சரிங்களா? அதுல இந்த டிஎஸ் எலியட் பொறுத்தவரையிலையும் அவர் ஒரு திருப்தியே பட மாட்டார் எந்த ரைட்டர். ஈவன் ஷேக்ஸ்பியரே என்ன பண்ணியிருக்காரு? நோண்டி நோக்கு எடுத்திருக்கிறாரு. அவருடைய ஹேம்லெட்டை படாத பாடுபடுத்தி எடுத்திருப்பாரு. அப்படிப்பட்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜான்சனுடைய வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ் நல்லா இருக்குது, தி கிரேட் போம் அப்படின்னு சொல்றாரு. லாங் போம், 368 லைன்ஸ், லண்டன் 237 லைன்ஸ், ரிட்டன் க்ளோஸ் டு ஹீரோயிக் கப்லெட். தனியா நம்ம இப்ப என்ன பண்ணிடுவோம்னா, அகைன் லிட்டரரி அந்த ஃபார்ம்ஸுக்கு போயிடுவோம். லிட்டரரி ஃபார்ம்ஸ்ல பொயட்டிக் டிவைசஸ்னு தனி இருக்கும். நான் ஏற்கனவே பி பிரசாத்தினுடைய புக்கை வந்து உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டேன். இருந்ததுன்னா உங்க கையில எந்த புத்தகம் இருக்குதோ அது போதும். நீங்க யூஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது கண்டிப்பா
இந்தியா முழுக்கைக்கும் இந்த ஒரு ஃபார்மேட்டை கொடுத்துருப்பாங்க பிஏ இங்கிலீஷுக்கு. லிட்ரரி ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு. அதுல பொயட்டிக் டிவைசஸ், ட்ராமாட்டிக் டிவைசஸ், நாவல் டிவைசஸ் நல்லா இருக்கும். பொயட்டிக் டிவைசஸ்னா ஓடுனா என்ன, அப்புறம் வந்து சானட்னா என்ன, பேலட்னா என்ன அப்படின்னு எல்லாம் போய் மீட்டர்ஸ்னு தனியா ஒன்று பிரிச்சிருப்பாங்க. அதுல ஆம்பிக், பென்டாமீட்டர், ஹெக்ஸாமீட்டர், டெட்ராமீட்டர் அப்படின்னு போகும் இல்லையா. அதுல டாகேரியன் ஸ்டான்ஸானா என்ன, ஹீரோயிக், நான் இதை ஸ்பெல் பண்றது ஹீரோயிக்னு நான் ஸ்பெல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 2 months 3 monthsக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மை ஃப்ரெண்ட் சஜஸ்டட் தட் இஸ் நாட் அ ஹீரோயிக், இல்ல அது ஹீரோயிக். ஓகேங்களா. ஸோ அது ஸ்பெல் பண்றது தப்பா பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எல்லாரும் கரெக்ட் பண்ணிப்பான். ஹீரோயிக், சரிங்களா. க்ளோஸ்டு ஹீரோயிக் கப்லெட். ஸோ க்ளோஸ்ட் கப்லெட் அப்படின்னா, கப்லெட்னா 2 அடி செய்யும். க்ளோஸ்டுனா அதுக்கும் அதே மீனிங் தான், வேற ஒன்றும் இல்லை, நத்திங் பட் 2 அடியில அந்த மீனிங் அவ்வளோ சொல்லி முடிக்கப்படணும். சிகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்கே உலகம்னு முடிச்சிருக்கணும். சரிங்களா. ஃபைன். ஸோ இது வந்து க்ளோஸ்ட் ஹீரோயிக் கப்லெட்ல எழுதப்பட்டிருக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம், விச் ஒர்க் ஆஃப் ஜான்சன் மேட் இன் த கான்செப்ட் ஆர் மேட் இன் த மீட்டர் ஆஃப் க்ளோஸ்ட் ஹீரோயிக் கப்லெட் அப்படின்னு கேள்வி வரலாம். ஸோ இது நீங்க அந்த லிட்டரரி ஃபார்ம்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே நோட்டு போட்டிருக்கோம் இல்லைங்க, அதுல கொஞ்சம் டீட்டெயில்டா எழுதி. தென் அவருடைய மிக முக்கியமான ஒர்க்கு லைஃப்ஸ் ஆஃப் தி மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் பாய்ட் 1779 to 1781. சரிங்களா. இது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டா பூரி ஜெகநாதர் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு பயங்கரமான பொக்கிஷங்கள் எடுத்தாங்க. பத்மநாப சுவாமி கோயில் திருவேங்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி நிறைய பொக்கிஷங்கள் எடுத்தாங்க அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் தான் இது. இது நிறைய மக்களுக்கு தெரியறது இல்லை. இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், யூ கேன் கோ வித் திஸ் ஒர்க். இதனுடைய சம்மரிஸ் ஆர் பேராஃப்ரைசிங் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அதை வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய இந்த ஓல்டு புக் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும். வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா 18th செஞ்சுரியினுடைய இறுதி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. 18th செஞ்சுரி வரைக்குமான 16, 17, 18ஆம் நூற்றாண்டுகளை சார்ந்த முக்கியமான ரைட்டர்ஸ் வந்து படிக்கணும்னா இதுல போய் படிக்கணும். இதுல இருந்துதான் ஈவன் ஹட்சன் கூட என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணி அவருடைய அந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் கொடுத்துக்கலாம். நாட் ஓன்லி ஹட்சன், ஆல். இப்ப யாரெல்லாம் ஹிஸ்டரி இங்கிலீஷ் லிட்டரேச்சர் போட்டிருக்காங்களோ எல்லாரும் கண்டிப்பா அந்த ஜான்சனை சார்ந்திருக்க நேர்க்கும். ஓகேங்களா. சரி, இதனுடைய டீடைல் 52 பாயிண்ட் 18ஆம் நூற்றாண்டியை சார்ந்தவங்க முக்கியமானவர்கள் எல்லாம். அதுல மிக மிக முக்கியமானவர்கள் பாருங்க, மில்டன், ட்ரைடன், போப், அடிசன், ஸ்விஃப்ட், கிரே. பாருங்க, மில்டன் ஏஜ் ஆஃப் காமன்வெல்த் கம்ப்ளீட் பண்ணிடலாங்களா. ட்ரைடன் ரெஸ்டோரேஷன் ஏஜ் முடிச்சிடலாம். போப் அகஸ்டன் ஏஜை முடிச்சிடலாம். அடிசன் அவங்க இருக்கக்கூடிய ப்ரோஸை முடிச்சிடலாம். ஸ்விஃப்ட் பிகினிங் ஆஃப் ஜொனதான் ஸ்விஃப்ட் கலிவர்ஸ் டிராவல்ஸ் என்னென்ன அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய பயோகிராஃபி எல்லாம் பார்த்துக்கலாம். கிரே இப்ப இவருடைய கண்டெம்பரரி. ஓகேங்களா. ஜான்சனுடைய கண்டெம்பரரி தான் நம்ம கிரேவியார்டு ஃபைட் தாமஸ் கிரே. ஸோ இப்படி மிக முக்கியமான கவிஞர்கள் இதுல இருக்கிறாங்க. 1744 he wrote a series. முதல்ல இத சீரீஸா எழுதுறாரு. லைஃப், த லைஃப் ஆஃப் மிஸ்டர் ரிச்சர்ட் சாவேஜ். அப்படிதான் இதனுடைய ஏர்லி ஒர்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதுல இருந்துதான் இந்த பயோகிராஃபி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இவர் தொடங்குறாரு. இன் ஆனர் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ரிச்சர்ட் சாவேஜ். ரிச்சர்ட் சாவேஜுக்கு ஒரு மரியாதை பண்ணக்கூடிய விதத்துல அந்த ஒரு ஒர்க் எழுதுறாரு. இட் இஸ் ரிட்டன் இன் 4 வால்யூம். அது ஒரு 4 வால்யூம்ல வெளிவருது. ஃபர்ஸ்ட் பொயட் இந்த ஒர்க்ல ஃபர்ஸ்ட் பொயட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் கூலி. நம்ம பார்த்தோம் அந்த கண்டென்ட் பேஜ் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதுல ஆப்ரஹாம் கூலி தான் முதல்ல இருந்தது இல்லைங்களா. ஆப்ரஹாம் கூலி. அண்ட் த லாஸ்ட் பொயட் இஸ் கிறிஸ்டோபர் பிட்ச். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கூலி அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் பிட்ச். இன் லைஃப் ஆஃப் கூலி ஜான்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மெட்டாபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் பொயட்ரி முதலையா ஒரு எழுத்து வடிவத்துல உலகுக்கு அறிமுகப்படுத்துறாரு. இப்படி ஒரு குரூப் ஆஃப் பொயட் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா ஜான் டன் வாழ்ந்த காலத்துல அவங்களுக்கு மெட்டாபிசிக்கல் பொயட்ஸ்னு எவனும் பேர் கொடுக்கல. யூனிவர்சிட்டி விட்ஸ்னு அவங்களுக்கு யாரும் பேர் கொடுக்கல ஒரு குரூப்புக்கு. பின்னால வரக்கூடிய கிரிட்டிக்ஸ் தான் இவன் இப்படி எழுதியிருக்கான், இவன் இண்டில இருந்து வந்து சங்க கால புலவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஓகேங்களா. ஸோ
லைஃப் ஆஃப் கூலில ஜான்சன் என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாம் மெட்டாபிசிக்கல் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கூல்ல சார்ந்தவங்கன்னு ட்ரைடன் சொல்லியிருக்காரு டன்னை பத்தி. அப்போ கூலியும் அந்த சிஸ்டம்ல உள்ளவர் தான். அவர் ஒரு மெட்டாபிசிக்கல் போயிட்டு தான் அப்படின்னு ஜான்சன் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இந்த மெட்டாபிசிக்கல் போயிட்ட பத்தி 3 கேள்விகள் கேட்கலாம். ஹூ ஃபர்ஸ்ட் காயின்டு த டேர்ம் மெட்டாபிசிக் அப்படின்னு கேட்டா ட்ரைடன். ஹூ ஃபர்ஸ்ட் யூஸ்ட் இட் அப்படின்னு கேட்டா ஜான்சன். ஜான்சன் எந்த ஒர்க்ல, அதாவது யாருடைய பயோகிராபி சொல்லும் பொழுது இந்த மெட்டாபிசிக்க சொன்னாரு, ட்ரைடனுடைய ஒர்க் லைஃப் பத்தி சொல்லும் பொழுதுதான், கூலியோடைய ஒர்க் பத்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூலியோடைய பயோகிராபி பத்தி சொல்லும் பொழுதுதான் இதை மென்ஷன் பண்றாரு. ஃபைன். ஸோ அவுட் ஆஃப் 52, 6 points have been classified and edited separately by Matthew Arnold. அதுல முக்கியமான நம்ம மேல ஏற்கனவே பார்த்துட்டோம் முக்கியமானவர்கள். இந்த 6 பேரையும் தனியா எடுத்து இன்னும் டிஸ்கஸ் பண்றாரு யார் அப்படின்னா மேத்யூ அர்னால்ட். பின்னால வந்து பெரிய கிரிட்டிக் இல்லைங்களா? மேத்யூ அர்னால்டோடைய ஒரு பெரிய போயம் என்னப்பா, பயங்கரமான ஒரு பிலாசபிக்கலான விக்டோரியன் ஏஜினுடைய சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விதத்துல அவருடைய போம் இருக்கும். என்ன போம்? Then Dictionary of the English Language 1755. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான்ப்பா. 1746ல ஒரு பப்ளிஷர்ஸ் குரூப் யாரை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா ஜான்சனை தேடி வர்றாங்க. ஒரு அமௌண்ட், ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட், 1500 குனாஸ், பவுண்ட் மாதிரியான ஒரு அமௌண்ட் அங்க அந்த செட்டில்மெண்ட்டை கொடுக்குறாங்க. எங்களுக்கு டிக்ஷனரி எழுதி கொடுங்க அப்படின்னு. எவ்வளவு வருஷம்? 9 வருஷம் எழுதியிருக்காரு. ஜான்சன் took 9 years to complete the work. எப்படி இவரே தானாக ஒவ்வொரு வார்த்தையும் எழுதியிருப்பாரா? நோ. ஒண்ணு ஏற்கனவே இருந்த பழைய வேர்ஷன்ஸ் ஆஃப் அந்த அகராதிகள் அதெல்லாம் பார்த்து எடுத்திருக்கணும். இன்னொரு விஷயம், நிறைய ரைட்டர்ஸ்னுடைய பயோகிராபி இவர் எழுதுறதுனால அவங்க பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் இவர் தெரிஞ்சிருப்பார். மில்டன் பயன்படுத்தினது, ஷேக்ஸ்பியர் பயன்படுத்தினது, ட்ரைடன் பயன்படுத்தினது, இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து எடுத்து அந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு டிக்ஷனரியை பிடிச்சிட்டு இருக்குது. ரவுண்ட் அபவுட், சாண்டிமோனியம் இல்லைங்களா? இதெல்லாம் ஒவ்வொரு ரைட்டர்ஸ் காயின் பண்ணது தானீங்களா? எஸ். ஸோ இப்படி வரக்கூடிய ப்ராப்பர் நவுன் காமன் நவுனா மாறிடும். சில டைம்ல காமன் நவுன்ஸ் ப்ராப்பர் நவுன்ஸா மாறும். இப்படிங்கிறத அவ்வளவுத்தையும் அவர் என்ன பண்ணாரு, டிக்ஷனரில கம்பைல் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இட் வாஸ் ரிட்டன் இன் 2 volumes with a 10-page preface. 10 பக்கத்துக்கு முன்னுரையே எழுதியிருக்கிறார். அதனுடைய ஒரிஜினல் டைட்டில் என்னன்னு பார்ப்போம். A dictionary of the English language in which the words are deducted from their original and illustrated in their different signification by example from the best writers to which are prefixed a history of the language and an English grammar by Samuel Johnson. In எத்தனை வால்யூம்ஸ்ல? 2 வால்யூம்ல நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஃபைன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பெஸ்ட் ரைட்டர்ஸ்னுடைய பெஸ்ட் வார்த்தைகளை எடுத்து இதுல போட்டிருக்காரு. அதை தள்ளி வரலாறு தொடங்கின மொழிக்கு வரலாறு தொடங்கின காலகட்டத்தில இருந்து என்னென்ன வார்த்தைகள் பயன்பாட்டில் இருக்குதோ எல்லாத்தையும் எதுல பண்ணியிருக்காரு, இந்த அவருடைய டிக்ஷனரியில கம்பேர் பண்ணியிருக்காரு. டோட்டலா வார்த்தைகள் பாருங்க 40,000 வேர்ட்ஸ், ரொம்ப கம்மி தான். பின்னாள்ல 28th செஞ்சுரியில ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி தொடக்க கால 28th செஞ்சுரியுடைய தொடக்க காலகட்டத்தில் வெளிவருது. ஐ ஹோப் ஐ எம் நாட் வெரி ஷுர் அபவுட் த இயர் 1928 ஆர் 30. ஓகேங்களா? அந்த காலகட்டம் வரைக்கும் இதுதான் நின்று பேச்சு. இதுதான் மொத்த உலகமும் பயன்படுத்தின டிக்ஷனரி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் மட்டும். ஜான்சன்லையும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் பார்த்துருக்கிறோம். ஸோ இது இவ்வளவுத்துக்கு நம்ம கட்டுப்படுத்திக்க வேண்டும். சரிங்களா? இதை தாண்டி நீங்க போனீங்கன்னா ஜான்சனை மட்டும் ஒரு செமஸ்டர் படிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நீங்க டீப்பா இறங்கி அவருடைய பயோகிராபிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுல நான் உங்ககிட்ட ஒரு அசைன்மெண்டா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, த கிரிட்டிக் ஜான்சனை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, கிரிட்டிசிசம் ஆன் ஜான்சன், அதை நீங்க கண்டுபிடிங்க. இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட் ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல அதை சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ரைட்? தேங்க்யூ.